சார். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். நீங்கள் பேங்க்கு அதிகமாக சொல்லியிருந்தீங்க பேங்கை பற்றி. நம்ம லைசன்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடியே பேங்க் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லி. இப்போ நம்ம அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட்லாம் எப்படி சார் ஓப்பன் பண்ணணும்? அதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? இப்போ நம்ம இதில் வந்து செகண்ட் சாட்டர்டே அது மாதிரிலாம் லீவ் இருக்கும் பேங்க்கில். அங்கே எப்படி சார், எப்படி ஒர்க்கிங் டைம் எப்படி இருக்கும், இல்லை எந்த மாதிரி டைமில் லீவ் இருக்கும் சார்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? வெரி குட், ஷூர். அதாவது நீங்கள் லைசன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய ஆஃபீஸ் எந்த ப்ரெமிசஸில் இருக்குதோ அந்த ப்ரெமிசஸ்னுடைய இஜாரின்னு சொன்னாக்கா டெனன்சி கான்ட்ராக்ட், அரபியில் இஜாரி. அந்த டெனன்சி கான்ட்ராக்ட். இப்போ நீங்கள் உங்கள் ஒரு பில்டிங்கில் நீங்கள் ஒரு கம்பெனி திறக்கிறீங்க. அந்த பில்டிங் ஓனர் இந்த கம்பெனி ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ ரூபா வாடகைக்கு இருக்கிறான்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பான். அந்த கான்ட்ராக்ட் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அது துபாய் கவர்மெண்ட் கொடுக்குது. அது அந்த ஓனர் அந்த லைசன்ஸுக்கு யார் உடமஸ்தரோ அவருடைய பாஸ்போர்ட் காப்பி, எமிரேட் ஐடி, அதாவது உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க. அங்கே இன்வெஸ்டர்னா இன்வெஸ்டர், பார்ட்னர்னா பார்ட்னர், எம்ப்ளாய்னா எம்ப்ளாய். அந்த ஐடி கார்டு, இந்த தஸ்தாவேதிகள் எல்லாம் கொடுத்த பிறகு அவங்க செக்கிங் வருவாங்க. அவங்க செக்கிங் வரும்போது அங்கே உங்கள் கம்பெனியினுடைய டிஸ்பிளே நேம் போர்டு இருக்கணும். அதை அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த தஸ்தாவேதிகள்லாம் சரியாண்டு இன்ஸ்பெக்ஷனை முடிப்பாங்க. முடித்த பிறகு உங்கள்கிட்ட இங்கே வந்து இதெல்லாம் அப்லோடு பண்ணி இது கமிட்டிக்கு போகும். ஏன் அப்படின்னா நவடேஸ் துபாயை வந்து அதிகமான நாட்டுக்காரர்கள் மணி லாண்ட்ரிங்க்கு பயன்படுத்துகிறாங்க. கருப்பு பணத்தை உள்ளே கொண்டு வந்து அதை வெள்ளையாக்கி வெளியே கொண்டு போகிறாங்கன்ட்டு இப்போ அவங்களுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, இந்த நாட்டினுடைய இது தன்மை குவாலிட்டி குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இப்போ வச்சுட்டான். ஓகே, நீ பணம் கொண்டு வந்தியா, லீகலாக வந்தியா, ஓகே, நீ தொழில் தொடங்குறியா, ஓகே, உனக்கு எல்லா பாதுகாப்பும் நான் தர்றேன். ஆனால் சட்டத்துக்கு புறம்பா நீ போனேன்னா நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து கவனம் பண்ணி தொழில் பண்ணு, நல்லமா செய், நீ நல்ல பாதுகாப்போடு இருக்கலாம். அங்கே உள்ள டைமிங் எப்படின்னா கவர்மெண்ட் ஹாலிடே என்றைக்கோ வீக்லி சாட்டர்டே சண்டே. ஆனால் பேங்க்கு ஒன்லி சண்டே தான். வெள்ளிக்கிழமை தொழுகைங்கிறதுனால 11 மணிக்கு அடைச்சி 4 மணியோட முடிச்சுக்குவாங்க. 4 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. திரும்ப 4லேருந்து திறப்பாங்க. ஏன்னா அந்த தொழுகை டைம் இருக்குது வெள்ளிக்கிழமை. முதல்லலாம் அரபு நாடு வந்து வெள்ளி சனி இருந்துச்சு. ஆனால் யூரோப்பிய நாடுகளுக்கும் இவங்களுக்கும் வியாபாரம் ஸ்தம்பிக்குது. எப்படி அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு, இங்கே வெள்ளிக்கிழமை ஹாலிடே, அங்கே யூரோப்பெல்லாம் சாட்டர்டே சண்டே. ஸோ வாரத்தில் 3 நாள் இயக்கம் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுது. ஆகையினால இப்போ எல்லா கூடுமான அரபு நாடுகள் சாட்டர்டே சண்டே கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அவங்க வியாபாரம், ஷேர் மார்க்கெட், மற்றதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது அவங்களுடைய டைமிங் இதுதான். காலையில் 8லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும். கவர்மெண்ட் ஹாலிடே ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை 11 to 4 வரைக்கும் மூடிடுவாங்க. இதுதான் தஸ்தாவேதிகள். நான் ஏற்கனவே சொன்னேன் என்னென்ன தஸ்தாவேதிகள். நீங்கள் லீகல் ஆகிடுறீங்க, உங்களுக்கு விசா அடித்தாச்சு, எமிரேட் ஐடி வந்துடுச்சு, அங்கே உள்ள ஐடி, நீங்கள் இன்வெஸ்டரோ பார்ட்னரோ அந்த லைசன்ஸில் என்ன இருக்கீங்களோ அந்த உடமஸ்தன் ஆகிட்டா உங்களுடைய தஸ்தாவேதிலாம் கொடுத்து அவங்க செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பிடிச்சி ஓகே கொடுத்தோடனே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இதுதான் சார் அங்கே. ஆனால் இந்த ப்ராசஸ்ஸு இட் வில் டேக் 1.5 month to 2 months. சில கம்பெனிக்கு 3 மாதமும் எடுக்கலாம். ஏன்னா சில கம்பெனி கோலாட்டால் அதெல்லாம் காமிக்காமல் இருப்பாங்க. சில அவங்க எனக்கு அங்கே இவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு இவ்வளோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறதுல எல்லாம் தெளிவாகிடுச்சாங்கன்னா தாராளமாக ஓப்பன் ஆக்கி கொடுத்துருவோம். இதுதான் சார் அங்கே உள்ள வரம்பு. சார் இப்போ நம்ம ஊரில் நேஷனலைஸ் பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது மாதிரி துபாயில் எந்த மாதிரி சார் பேங்க்ஸ் இருக்குது? அங்கே வந்து எல்லாமே மன்னராட்சி. மன்னராட்சிங்கும் போது அங்கே எல்லாமே அந்த நாட்டை சார்ந்த உள்ள பேங்கு தான்.
குளோபல் பேங்க் இருக்குது, வெளிநாட்டு பேங்க், பேங்க் ஆஃப் பர்க்லி, அல் அஹ்லி, அந்த மாதிரி பேங்குகள்லாம் இருக்குது. அந்த சொந்த நாட்டினுடைய பேங்கும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் பேங்க் இருக்குது. அது நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களை பொறுத்தது. நம்ம இந்தியா பேங்க் ஆஃப் பரோடாவே அங்கே இருக்குது. ஆனால் பேங்க் ஆஃப் பரோடாவில் நீங்கள் இந்தியன் மாத்திரம்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், வெளிநாட்டுக்காரங்க ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் மற்ற நாட்டு பேங்குகள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் பர்க்லி பேங்க், பேங்க் ஆஃப் கத்தார், இதெல்லாம் இருக்குது. அங்கே எல்லாரும் திறக்கலாம். அது உங்களுக்கு எது இலகு, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து எது கிட்ட இருக்குது அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஏடிசிபி பேங்க் இருக்குது, அபுதாபி கமர்ஷியல் பேங்க் இருக்குது, அபுதாபி இஸ்லாமிக் கமர்ஷியல் பேங்க் இருக்குது, நேஷனல் என்பிடி பேங்க் இருக்குது, நேஷனல் பேங்க் ஆஃப் துபாய், அப்புறம் ஃபர்ஸ்ட் கல்ஃப் பேங்க் இருக்குது. இப்படி நிறைய பேங்குகள் இருக்குது. அது நீங்கள் உங்களுடைய இட் இஸ் டிபெண்ட் ஆன் யுவர் சாய்ஸ். ஓகே சார். இப்போ போன தடவை கமர்ஷியல் லைசன்ஸ் சொல்லியிருந்தீங்க சார், அது 1 வருஷம் மட்டும்தான் எடுக்க முடியுமா, இல்லை கொஞ்சம் 2 years 3 years அந்த மாதிரி இதை எடுக்க முடியுமா சார்? 3 வருஷத்துக்கு அடைக்கலாம் உங்கள்கிட்ட காசு இருந்தா. எப்படின்னு கேளுங்க. 1 வருஷத்துக்கு 25,000, 16,000, 12,000 ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வருதுன்னா, ஒரு வியாபாரி தன்னுடைய பணத்தை 3 வருஷத்துக்கு உள்ள காசை போய் அதில் முடக்க மாட்டான். ஏன்னா 3 வருஷத்துக்காக பிஸ்னஸ் வியாபாரி அந்த காசை காசாக்கணும்னு தான் நினைப்பவன். ஆப்ஷன் இருக்கு, அது உங்களுடைய விருப்பம்.